பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இன்றிருப்பவர் பீகுரோட பிதாமகர், முன்னாள் பிரதமர்ல இருந்து இந்நாள் பிரதமருக்கு நம்பிக்கையுரியவரும் எங்கள இளைஞருக்கு வழிகாட்டியான திரு டெல்லி ராஜகோபால் அண்ணா, வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் கண்ணா. ஒரு தமிழக அரசியல் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருக்கு. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி பாஜகல இருந்து வெளியில இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னா எப்படி திமுக, தாவேகா, அதிமுக, பாமக இருக்கோ அதே மாதிரிதான் பாஜகவும் அப்படிங்கிற இதுவும் சொல்லியிருக்கார். என்ன நடந்துச்சு டெல்லியில சந்திப்பு? ஏன் விலகல் பாஜகவிலிருந்து? பாரதிய ஜனதா கட்சி என்பது கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி. பல தலைவர்களை கண்டது. அடல் பிஹாரி வாஜ்பாயிலிருந்து அத்வானியிலிருந்து பல பல தலைவர்களை கண்ட கட்சி இப்பொழுது நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிறது. அந்த அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு முன்னதாக கார்த்திக் சில முக்கிய, ஏன்னா அண்ணாமலை இப்போ பின்னாடி போயிட்டார், ரெலிகேட் ஆயிட்டார், முடிஞ்சு வச்சு. அவருடைய இது ஒரு ஆட்டம் பாட்டம் நாடகம் எல்லாம் டிராமா எல்லாம் முடிஞ்சு வச்சு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் 5-6 ஜூலை மாசம். திமுக லோக்சபால கேட்டிருக்காங்க, எனக்கு சனி சீட் வேணும்ட்டு. ராகுல் காந்திக்கு எதிர்க்க ஜூலை 21 பாராளுமன்றம் மழைக்காலத்தோட கூட்டத்தோட ஆரம்பிக்க போறது. அன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்த்து நிறைய கேள்வி கேட்க போறாங்க டிஎம்கே எம்பிஸ் எல்லாம். பிட்ரேயர், முதுகலை குத்தி வினே அப்படின்னா அதுதான் பரபரப்பா இருக்கும். அதை தவிர 18 அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டசபை கூடுறது. 20 வாக்கில் பட்ஜெட் இருக்கும். அதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். திமுக செய்த ஊழல்கள் எல்லாம் அதுல வரும். இப்போ டெல்லியிலேருந்து ஆளுநர் அந்த ஃபைல் செந்தில் பாலாஜி மீது இருக்கிற கோர்ட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டார். இருந்தாலும் சில சட்ட ரீதியாக சில அனுமதிகள் தேவைப்படுகிறது. காரணம், பப்ளிக் சர்வெண்ட்னா அது லா மினிஸ்ட்ரி, கவர்னருக்கு எது வந்தாலும் அது லா மினிஸ்ட்ரிக்கும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் போயிடும். அது டெல்லியில ஹோம் மினிஸ்ட்ரிக்கு நேற்று ராத்திரியே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தமிழக போலீசாரும் சரி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரி அவரை விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுவார்கள். அவர் இன்னும் 10 நாள்ல கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியை சட்டமன்றத்தில் பார்க்க வேண்டாம் என்று இருக்கிறாரோ தெரியவில்லை. அதற்காகத்தான் இது மாதிரியான ஆயத்தங்கள். ஒன்று. இரண்டாவது, துரைமுருகன், ஐ பெரியசாமி, ராஜகண்ணப்பன், பொன்முடி, KN நேரு இவங்களுக்கெல்லாம் வரிசையா இருக்குது, லைனா இருக்கு. இப்ப சிபிஐக்கு பர்மிஷனை வித்ட்ரா பண்ணாரு டிஎம்கே கவர்மெண்ட்ல MK ஸ்டாலின். இப்ப விஜய் அது பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு லெட்டர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதெல்லாம் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது. பழைய ஒரு நீண்ட ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இமெயிலை தவிர அதிகாரிகள்லாம் கையெழுத்து போடணும், அது சீஃப் மினிஸ்டர் ஆத்தரைஸ் பண்ணணும். அதெல்லாம் நடந்துருக்கு. அது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். வரிசையா இந்த கபாலீஸ்வரர் கோவில் 63 பார்த்துருக்கீங்களோ, அந்த மாதிரி 63 பேர் வரிசையா லைனா நின்று ஜெயிலுக்கு போவாங்க. ஒருத்தனை காட்ட எப்படி அதிமுக கரைந்ததோ அதே மாதிரி திமுகவும் கரைந்து விட இருக்கிறது. இதெல்லாம் தான் மெயின் ஸ்டோரிப்பா. அண்ணாமலையை விட்டுருப்பா கண்ணா. இல்ல ஓகே, இருந்தாலும் தமிழக பாஜக நிறைய பேர் விலகி போயிருக்காங்க. இதை டெல்லி எப்படி பாக்குது? என்ன மாதிரியான தமிழக பாஜக மாற்றம் கொண்டு வர போறாங்க? டெல்லி வரவேற்கிறது. அண்ணாமலை மிக சிறந்த தலைவர், மாபெரும் தலைவர். காமராஜருக்கு அடுத்ததாகத்தான் அண்ணாவிற்கு அடுத்ததாகத்தான் அண்ணாமலை. கருணாநிதியோ, MK ஸ்டாலினோ, எடப்பாடி பழனிசாமியோ அவர் அண்ணாமலைக்கு பின்னாடிதான் வருவாங்க. பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர், திறமையானவர். என் மண் என் மக்கள் யாத்திரையை பாஜக படத்தில் நடத்தி தன் புகழை பெற்றுக் கொண்டவர். ஸோ அதனால அவருக்கு நல்ல கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கு. ஏன் ஐபிஎஸ் விட்டுட்டாருன்னு எல்லாரும் கேட்டாங்க. மோடி மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னது. இப்ப என்னன்னா பாஜகவை கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் நரேந்திர மோடியை என்று அவர் திட்ட ஆரம்பிக்க போகிறாரோ தெரியவில்லை. பல அமித்ஷா சில ஃபைல்லாம் காமிச்சாராம். அதுலதான் இவருக்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிமிடிக்கு வந்திருக்கு. அதாவது ரிசிக்னேஷன் லெட்டர் இவர் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு லெட்டர் காமிச்சிருக்காரு, கொடுக்கல, காமிச்சாரு.
அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அதனால அமித்ஷாவிடம் அந்த கொண்டு போன அதிகாரி அதனுடைய குறிப்புகள் எல்லாம் அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சரகத்திலிருந்து வந்தவை என்று கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அன்று அண்ணாமலையை பார்க்கும்போது BL சந்தோஷும் நிதின் நவீனும் சேர்ந்தார்கள். இந்த குழப்பத்திற்கு காரணம் BL சந்தோஷ் தான் சொல்றாங்க. BL சந்தோஷுடைய ஒரு அரசியல் அது எப்படிப்பட்டதுன்னா, BL சந்தோஷுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், ஆர்கனைசிங் செக்ரட்டரி RSSல இருந்து அவர் வந்திருக்காரு. அவர் ஒரு பேச்சுலர், விஷயம் நன்னா தெரிஞ்சவர், எல்லாம் தெரிஞ்சவர். கர்நாடகாக்காரர், எடியூரப்பாக்கு எதிர்த்து இருந்தார். எடியூரப்பாக்கு எதிர்த்து இருந்தவர் தான் அந்த அண்ணாமலை. அப்போ அந்த மாதிரி சமயத்துல கர்நாடகாவில் இந்த DCP சவுத் பெங்களூர் அந்த போது ஏதோ நடந்திருக்கு, என்ன நல்லது கெட்டது நடந்தா தெரியாது. அப்ப BL சந்தோஷ் பக்கம் இவர் வந்துட்டாரு. அப்ப இருந்த தேஜஸ்வி சூர்யா தான் கையில வச்சுட்டு he was doing some sort of ரஜினிகாந்தோட பொண்ணு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அப்போல இருந்து BL சந்தோஷ் தெரிய வருது. இப்பொழுது கூட ஒண்ணுப்பா, அவர் எழுதின கடிதத்திலிருந்து நான் படித்து சொல்றேன். தாங்கள் முகவரியில் குறிப்பிட்ட மாதிரி நான் அதிமுக, திமுக, பாமக மாதிரி தான் பாஜக அப்படின்னா இவர் ஹிந்துத்துவ எதுக்குறார? மோடி சப்போர்ட் பண்றேங்கிறாரு, அமித்ஷா எதுக்குறாரு? பாஜக ஏன் தலைவராக இருந்தார் 4 வருஷம்? எதற்காக அவர் மனக்குடைச்சலோடு ஏன் இருந்தார்? இப்ப என்ன அவர் முதலமைச்சரா போறாரா? வாழ்த்துக்கள் ஆக வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருக்கு வழிகாட்ட வேண்டும். ஆன்லைன்ல பண்ண 10, 15, 20 வருஷம் கைதட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அண்ணாமலை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லணும். அதுதான் நியதி. இவர் ஏங்க நிருபர் கூட்டம் வைக்கல கார்த்திக்? நிருபர் கூட்டம் வச்சேன்னு வண்டவாளம் தமிழ்நாட்டில் ஓடும் 4 பேர் கேட்பான் இல்ல சார், உங்களுக்கு அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் பக்கத்தை எந்த வேலுமணி சொல்லியிருக்காரு, அது என்ன சார்? அது அதிமுக தலைவர் சொல்லியிருக்காரு சார், அது என்ன சார் கேட்பாங்க. அது தவிர சில கிராஸ் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அவருடைய மன குடைச்சல்கள்லாம் வெளில வந்துடும். அவர் நிருபரை பார்க்க வேண்டும். திமுகவுடைய ஃபைல்ஸ் என்னாச்சு, TR பாலுடைய கேஸ் என்னாச்சு, அதெல்லாம் கேட்பாங்கல்ல நிறைய பேர். அதை தவிர எடப்பாடி பழனிசாமி மேல குற்றம் இருந்தா சரி, இவர் மீது பல டெல்லி தொலைக்காட்சிகள் இவர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். எதற்காக இவர் ஒரு 2 குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றும் பண்ண, அந்த தொலைக்காட்சியுடைய முதலாளிகள்லாம் அண்ணாமலைக்கு சாதகமாக மத்திய அரசுக்கு எதிராக இருக்காங்களா, பாஜகவுக்கு எதிராக இருக்காங்களா, மோடிக்கு எதிராக இருக்காங்களா, அதெல்லாம் வெளில வரும். ஸோ ஆக மொத்தம் பாஜக என்ற ஒரு சக்தி, அந்த கட்சி பரவாயில்ல, அது தோற்று போயிட்டாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. அந்த குறிப்பிட்ட ஒரு எண்ணத்துடன் தான் வரக்கூடிய கட்சி அது. அதிமுக தோற்று போச்சு, நோ இஷ்யூஸ். 2 கோடி ஜனங்க, அதாவது உறுப்பினர்கள் இருக்காங்க, கேடட்ஸ். திமுகவுக்கு 2 கோடி இருக்காங்க, பாஜகவுக்கு 1 கோடி 80 லட்சம் ஓட்டர், 80 லட்சமும் 1 கோடி ஓட்டர் வந்த இவங்க எல்லாம் கட்சிக்காக வந்த, எம்ஜிஆருக்காக, ஜெயலலிதாக்காக. இப்ப பாஜக இருக்கவங்க மோடிக்காகவும் இந்துத்துவ சித்தாந்தத்துக்காக இருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 கொள்கை தான், ஒண்ணு திராவிடியன் மூவ்மெண்ட், அடுத்தது இந்துத்துவா. இதுல அண்ணாமலை முதல்ல இருந்தே சொல்லின்னு வர்றார், நான் மோடி தான் எனக்கு பாஜக மேல இஷ்டம். எப்படி எதுக்கு இவர் இருந்தார்? யாரு தில்லியில 3 நாள் நேஷனல் மீடியாவை அப்படியே கன் பாயிண்ட்ல வச்சு பண்ணாரு. எதுக்கு இந்த கட்டகாசம் நடந்தது, டிராமாலாம் பண்றது? ஒரு தொலைக்காட்சியில் எல்லா தொலைக்காட்சியும் நான் இருக்கு, ஆங்கில தொலைக்காட்சியில. அதை தவிர இந்த அண்ணாமலை கிட்ட ஒரு வார் ரூம் ஒன்று இருக்குது. அது யாரை பார்த்தாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு ஆள் 10 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த 10 அக்கௌண்ட் வச்சு எல்லாரும் என்னையும் திட்டுறது, உங்களையும் திட்டுறது, CI திட்டுறது, எல்லாரும் சேகரை திட்டுறது, எல்லாரும் திட்டுறது. ஆக மொத்தம் தங்களுடைய பட்டாளம் இருக்கே வார் ரூம் என்பது துஷ்பிரயோகம் செய்வதற்குத்தான் வச்சிருக்கீங்களா? அமித்ஷா பத்தி என்னென்ன எழுதுறாங்க, அதெல்லாம் அமித்ஷாவுக்கு போகாதா? இல்ல நயினா நகர்ந்தனை பத்தி என்னென்ன எழுதுறாங்க, அது போகாதா? ஏங்க இந்த சீட்டு நிருப்பார் பாஜக விட்டு வெளில போனாரு, இப்ப எங்க இருக்காங்க அவரு? அதே மாதிரி அருண்ராஜ் எங்க இருக்காருங்க இப்போ? இவரும் ஒன்னா படிச்சவங்க, ஒரே காலேஜ், ஒரே இது எல்லாம். அந்த திருவள்ளூர் MP, கர்நாடகா செந்தில் IAS ஆபீசர், இவரும் ஒன்னா தானே சேர்ந்தாங்க 2011 வருஷத்துல. அவங்களாம் எங்க இருக்காங்க? அந்த ஒரு வைத்தியரிச்சர். இவர் ரஜினிகாந்தனுடைய டியூனுக்கு நடனம் ஆடுறாரோ தெரியவில்லை அண்ணாமலை. அது தவிர
இவர் பாருங்க, ரஜினிகாந்தோட துணைவியார் அன்னைக்கே தான் பண்றாங்க அந்த அம்மாவும். அவங்களுக்கு தெர் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். ரஜினிகாந்த் சொல்லிதான் ரஜினிகாந்த் சொன்னாராமே, நீ மோடிக்கு பார்த்துட்டு வா. மோடியை பார்க்க டைம் கூட மோடியை பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒவ்வொரு பொய்யை சொல்றது அண்ணாமலை. NDTV பார்த்தீங்கன்னா அங்க ஒரு SMS பண்றாரு. அது SMS பண்ணிட்டு ஐ எம் மீட்டிங் PM at 4:30 அப்படின்னு எழுதிடுவார். உடனே ஸ்க்ரோல் போகும். உடனே வேற இந்த CNN IBN ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஐ மேக் அண்ணாமலை மீட்ஸ் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு. அண்ணாமலை மீட்ஸ் நிதின் நபீன். எங்க ஒரு ஆள் ராஜினாமா பண்ற ஆள் வந்து டெல்லியில கதவு தட்டுறான். ஏங்குது ஏதோ மேல குறை இருக்குல்ல. அவங்க பாஜகவும் சாதாரண ஆட்சி இல்லையே. 10-11 வருஷம் இந்த எத்தனை பெரிய மம்தா பானர்ஜி எல்லாம் கவுத்திருக்காங்களே, எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. காங்கிரஸே ஒண்ணு இல்லாத பண்ணிட்டார் நரேந்திர மோடி. அப்ப இருக்கும் பொழுது அண்ணாமலை வந்து ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இருக்கக்கூடிய ஆனா குறுக்கு என்ன நெகட்டிவ் தாட்ஸ். நான் வளர்ந்தா உன்னத்தெல்லாம் ஒழியணும். கட்சியில எத்தனை பேர் சைட்லைன் பண்ணியிருக்காங்க. அதிமுக இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் என்னிடம் சொன்னது, நான் பெருமையுடன் சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ஒரு 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 10% நான் தெரிஞ்சுன்னா 90% எனக்கு தெரியாது. அதுல வந்து எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நம்ம தயவு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவோட 15 சீட் 20 சீட் அதுதானே வேலுமணின்னு சொல்லியிருக்காரு அதிமுக தலைவர் வேலுமணி. ஸோ இத்தனை பின்னணியில் பார்த்தால் அண்ணாமலை வளர வேண்டும். 2041 அவர் முதலமைச்சராக வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு தாங்கள் கேள்வி கேளுங்கள். நம்ம அண்ணாமலை பற்றி திட்டுறதுக்காக நம்ம வரல. அண்ணாமலை பற்றி பொதுமக்களுக்கு புரிதல் வேண்டும். ஒரு சைடா தானே போயிருக்குது, இன்னொரு சைடு தெரிய வேண்டாமா? அவர் எந்த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் பின்னாடி இருக்காருங்க? யாருங்க அவர் பண்றது? இந்த 13 லட்சத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3-4 லட்சம் அமெரிக்கா, லண்டன், சவுத் ஆப்பிரிக்கா அங்க தானே வருது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிலைமைய ஒரு புரிதலை வரும். அதுதான் நான் பாக்குறது. அப்புறம் நேற்று பரபரப்பா ஒரு டெல்லியில நடந்த அந்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர் தலைவர் நிறுவனர் வந்து ஒரு போராட்டம், இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும், CBSE நடந்த தேர்வுல வந்து ஊழல் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் எப்படி நடைபெற்றது? ஏன்னா இங்க சோசியல் மீடியா பாக்குறோம், அவ்வளவு வரவேற்பு இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. பட் கல யதார்த்தத்துல அந்த போராட்டம் எப்படி நடைபெற்றது? பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு சூடான செய்தி கிடைத்தது கண்டிப்பாக. அதுக்காக பள்ளி காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாத்தீங்களா நீங்க? சிப்பக்களி காங்கிரஸ் பார்ட்டி. அது ஆன்லைன்ல பண்ணிருக்காங்க. அது இப்ப வந்து எல்லாருமே ஆன்லைன்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் ஆன்லைன் ஆச்சு? காக்ரோச் பாரதிய ஜனதா பார்ட்டி இருந்தது. அது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா காக்ரோச் மாதிரி வைக்காதீங்கன்னு சொன்னார். அதை புரிஞ்சுன்னு வச்சு நீ ஓடணும்ட்டு எல்லாரும் காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டாங்க. வரவேற்கத்தக்கது. சுதந்திர இந்தியாவில் யார் ஒன்றும் எது ஒன்றும் ஆரம்பிப்பா பள்ளி கட்சின்னு பள்ளி காங்கிரஸ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நரேந்திர மோடி வந்து காங்கிரஸ் முஸ்லீம் பார்ட்டின்னு சொன்னார். அதுக்காக இவங்க எல்லாம் காக்ரோச் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுட்டு அது பின்னாடி ராகுல் காந்தி இருக்காரு, அது பின்னாடி சோரேஸ் இருக்காங்க. இந்தியாவை சதித்திட்டம் செய்து இந்தியாவை குலைக்க வேண்டும். இந்தியாவில் நேபாள் மாதிரி ஒரு ஜெனரல் ஜென் ஆல்பா அதெல்லாம் வரணும்னு பாக்குறாங்க. அது மொத்தம் அந்த போராட்டம் வலுக்காது. வலுத்தாலும் அது வந்து அண்ணா ஹசாரே மாதிரி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மாதிரி ஆகாது. இப்ப கரப்ஷன்ல போடுறாங்களா? நீ ஒண்ணுமே இல்லையே. இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு புரட்சி திட்டம் வந்து அது மாதிரி ஆல் இண்டியா லெவலில் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் விஜய் கூட ஒரு தரம் தான், ஒரு 2வது தரம் அந்த மாதிரி வருமா தெரியாது. இப்ப நகராட்சி தேர்தலில் இப்ப அதிமுக திமுக எல்லாம் களங்கட்டி வருவாங்க. இனிமேல் அவருக்கு கடினமான அரசியல் என்பது மிக கடினமானது. விஜய் அவர்களுக்கு அது புரிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இன்க்ளூடிங் அண்ணாமலை. ஆக மொத்தம் காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து காக்ரோச் பாரதிய ஜனதா பார்ட்டி, காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு நூதனமான இளைஞர்கள். அது பின்னாடி கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் தான் இருக்காங்க. ஜார்ஜ் சோரேஸ் இருக்காரு, ராகுல் காந்தி இருக்காரு. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த வேறதான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், நீங்க வற்புறுத்துறீங்க. மனோஜ் ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நக்சல்வாதி, அவர் வந்து RJD இருக்காரு, ராஜ்யசபா மெம்பர். அவர் தான் அந்த ரூமை புக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவங்க போலீஸ் பார்த்தாங்க, வா நீ பாட்டு போராட்டம் பண்ணிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது பிசு தரும். எல்லா ஆங்கில தொலைக்காட்சி, ஆங்கில பத்திரிகைகள்லாம் அது வந்திருக்குது.
அதை அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் வேண்டுமென்றே உசுப்பி விடப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 2029 பொது தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு யூடியூப் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டீங்கன்னா சென்சிங்கிறாங்க. அதை வச்சு எல்லாருமே திமுகவும் பயப்படுது, பாஜகவும் பயப்படுது, காங்கிரஸும் பயப்படுறாங்க. இப்ப இதுல ஒழிஞ்சு போன கட்சி அதிமுக அடுத்தது திமுக இருக்கு, அப்புறம் காங்கிரஸ் தான் இருக்க போகுது. இதுக்கு பாஜகவுக்கும் அந்த தீவினை வராதுன்னு சொல்ல முடியாது. இது போற போக்க பாத்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இந்தியாவை கொலை செய்ய, அதாவது ரேட்டில் பண்ணணும்னு பார்த்திருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. கார்த்திக், அப்புறம் வருகிற அந்த இந்திய அலையன்ஸ் கூட்டணி அந்த இதுல திமுக கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி திமுக காங்கிரஸோட மோதல் போக்கு இருக்கு. அதுல தாவேகா பங்கேற்குமா? அந்த இந்தி கூட்டணி இதுல யார் யார் கலந்துக்க போறா? கூட்டணிகள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது? நாம் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை 7 ஜூன் 12 மணிக்கு இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். மம்தா பானர்ஜி 3 மணிக்கு டெல்லி வர இருக்கிறார். மம்தா பானர்ஜிக்கு முன்னதா அவருடைய அண்ணன் மருமகன் வந்துட்டாரு முன்னாடி. இந்தி கூட்டணி கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள இருக்கிறார், அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்ள இருக்கிறார். அதுல ஒன்று நிச்சயம், திமுக கலந்து கொள்ளாது அறிவிச்சுட்டாங்க. பிளஸ் தேஜஸ்வி யாதவ் கலந்துப்பாரு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கலந்துக்காதா தெரியாது. ஓமர் அப்துல்லா கலந்துக்க மாட்டேன்னு நாளைக்கு தான் சொல்லுவேன்றாரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு கூடி நாங்க வரமாட்டோமாங்கிறது அப்புறம் தான் சொல்லுவோம் சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்தி கூட்டணி என்பது வருமா வராதா, நிற்காதா, போகுமா போகாதா, தாவேக்கா வருதுன்னு சொன்னேன்னா, காவேக்கா கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போனவர்களை அனுப்பி வைக்கும். அதை தவிர வருங்காலத்தில் இந்தி கூட்டணியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் இந்தி கூட்டணி செத்து போச்சு. அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க, அதுக்கு சமாப்தி பண்ணிட்டாங்க. யாருமே இல்லையப்பா. இப்ப திமுக போச்சுன்னா அப்புறம் முரசொலியில கட்டுரை பாருங்க. ஏற்கனவே நம்ம தலைச்சுன்னு சொல்லியிருந்தோம். கருணாநிதியினுடைய மகன் உயர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி சாருக்கும் நாம சொன்ன முதுகுல கூத்துவார். 2019 பிரைம் மினிஸ்டர் இப்படி காமிச்சாங்க ராகுல் காந்தி. அவர் வச்சாரு முதுகுல ஒண்ணு பாருங்க, ஜோரா வச்சுட்டு போயிட்டார். 4ஆம் தேதி திமுக, 5ஆம் தேதி தாவேகா. அப்படி ஒரு கட்சி மாற்றம். குதிரை பேரங்கிறாங்க. இது என்ன பேரம்? இது யானை பேரமா இல்ல குரங்கு பேரமா? ஆக மொத்தம் திமுக கலந்துக்காத இந்தி கூட்டணியில் இந்தி கூட்டணி கூட்டம் நடைபெற்றாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் இருக்குது பாருங்க, பஞ்ச், அது குறைந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். அதில் தாவேகா கலந்து கொண்டால் தமிழக அரசியல் மாறும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி திமுக அணியிலும் இருக்கிறார்கள், தாவேகா அணியிலும் இருக்கிறார்கள், ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை. இப்ப இது தமிழ் வெற்றி கழகத்துடன் கூட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் நாளைக்கு கலந்து கொள்ள போறாரு. என்ன பண்ணுவார் கலந்துட்டு? யாருக்கு எதிராக பண்ண போறாங்க? இதே இந்தி கூட்டணியிலிருந்து திமுக விலகி நிற்கிறோம்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டப்ப, கனிமொழி லெட்டர் போட்டப்ப லோக்சபா ஸ்பீக்கர் சீட் அரேஞ்ச்மெண்ட் தனியா பண்ணிட்டார். இப்போ ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் தனியா இருக்கு. ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் இந்த இந்தி கூட்டணி என்பது தேர்தலில் தான் என்று சொன்னாலும் இன்னைக்கே வச்சிருக்காங்க. லோக்சபா தேர்தல் தான் யுனைடெட்ன்றாங்க. இன்னைக்கே வச்சிருக்காங்க. காரணம் என்ன என்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய 12வது ஆண்டு விழா நாளை மறுநாள் டெல்லியில் பிரமாதமாக கொண்டாட இருக்கிறார்கள். அதற்கு எதிராக செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, பள்ளி காங்கிரஸ் பார்ட்டி, எரும மாடு காங்கிரஸ் பார்ட்டிலும் பெரிய போஸ்டர் வந்திருக்குது டெல்லியில. எரும மாடு காங்கிரஸ் பார்ட்டின்னு. இது என்ன பஃபல்லோ காங்கிரஸ் பார்ட்டின்னு. அவங்க எல்லாம் கூடி இந்த இந்தி கூட்டணி பேனர்ல வந்தாங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மச். அப்படித்தான் கருத்து. திமுக கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தாவேகா கண்டிப்பாக கலந்து கொள்ளும். விஜய் வரமாட்டார். ஏன்னா விஜய் 11ஆம் தேதி மீட்டிங்குக்கு ஆகணும், இங்க இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்கு. அதனால 2 நாள் வரமாட்டார்னு தாவேகா சொன்னாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுல ஒரு ப்ரோக்ராம் இல்லை, இவர் வரப்போறாரு, விஜய் வரப்போறாரு. ஏன்னா விஜய் வந்தா தமிழ்நாடு தங்குவார். ஸோ therefore there is no reservation for Chief Minister security. ஏன்னா அவர் முன்னாடி இன்னைக்கே செக்யூரிட்டி அப்பாயின்ட்ஸ் தான் வந்துருவாங்க, வரல. இந்தியான கேள்வியா, சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபைல்ஸ் கொடுக்கப்பட்டதாகவும் கே நேரு அவர்கள் மேல வழக்கு தமிழக அரசு பதியப்பட்டதாகவும் செய்திகள் பார்க்கிறோம்.
என்ன நடக்க போகுது? நீங்க சொல்ற மாதிரி வரிசையா முன்னாள் அமைச்சர்கள் கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா அந்த லஞ்ச ஒழிப்புக்கு அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது பெரிய பேசு பொருளா வேற அமைஞ்சது. அருண் அவர்களை வச்சா என்ன வைக்காட்ட என்ன கையெழுத்து போட வேண்டியது நம்ம ஸ்டாலின் சாரி விஜய் அவர்கள் தானே முதலமைச்சர். அவர் கையெழுத்து போட்டாரு. அருண் என்ன பண்ண முடியும்? அவருடைய அருணுடைய தற்காலிகமாகத்தானே இருக்கிறார். அவர் இஸ் நாட் பர்மனன்ட் இல்லையா? விஜய் கூட பாருங்க, ஏன்னா அது அருணுடைய கையெழுத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க. அது என்ன தெரிஞ்சு மட்டும் அருண் இஸ் இர்ரெஸ்பான்சிபிள். புரியவே பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தமிழ்நாடுல கமிஷனர் போலீஸ் ஆகும்போது நிறைய அவருக்கு மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் மீறி ஏன் அவர் போட்டாருன்னு தெரியல. பட் சீஃப் மினிஸ்டர் கையெழுத்து போட்டப்புறம், கவர்னர் கையெழுத்து போட்டப்புறம் செந்தில் பாலாஜியுடைய கைது கூடிய விரைவில் நடக்கும். 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னதாகவே நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. கார்த்திக்.